ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தங்க நகை கடன் வாங்கியவர்களுக்கு மிகப்பெரிய அப்டேட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. மொத்தம் 9 ரூல் கொடுத்துருக்காங்க. அந்த 9 ரூல் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நகைக்கடன் புதிய விதிகள் சொல்லிட்டு முதல் ரூல் பார்த்தீங்கன்னா தங்க நகையின் மதிப்பில் 75% தொகை மட்டுமே கடனாக வழங்கப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னாக்கா 80% மேலே கொடுத்துருந்தாங்க. இப்போ 75% மேலே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு புதிய விதிமுறைகள் மூலம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அடமானம் வைக்கப்படும் நகைகள் உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆவணங்கள் இல்லாமல் வைப்பது நகை கடன் கிடையாது சொல்லி கொடுத்துருக்காங்க. பேங்க்கில் வைக்கிறோம்னு நினைக்கிறவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய ரூல் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது விதிமுறை இது. மூணாவது விதிமுறைன்னு பார்த்தீங்கன்னாக்கா வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் தூய்மை சான்றிதழ் வழங்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. வங்கிகள் அல்லது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுக்கு தங்கத்திற்கான தூய்மை சான்றிதழ் வழங்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நாலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா தங்க ஆபரணங்கள் மற்றும் வங்கியில் வாங்கிய தங்க நாணயங்களுக்கு மட்டுமே கடன் பெற முடியும். தங்க ஆபரணங்கள் மற்றும் வங்கிகளில் வாங்கிய தங்க நாணயங்களுக்கு மட்டுமே கடன் வழங்க பெற முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐந்தாவது பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளி பொருட்களுக்கும் கடன் வழங்க ரிசர்வ் பேங்க் அனுமதி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெள்ளி நகையும் ரிசர்வ் பேங்க்கில் நகை கடன் வைக்க முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 கிலோவுக்கு குறைவாக உள்ள நகைகளுக்கு மட்டுமே கடன் வழங்க அனுமதி சொல்லி கொடுத்துருக்காங்க. 6வது விதிமுறையாக பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோ குறைவாக உள்ள நகைகள் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடகு வைக்கப்படும் நகைகள் 22 கேரட் தங்கத்தின் விலையில் மட்டுமே மதிப்பிடப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 24 கேரட்டோ 23 கேரட் வச்சாலும் அவங்க 22 கேரட்டுக்கு தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல் கடன் ஒப்பந்தத்தில் முழுமையான விவரங்கள் இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அதுக்கடுத்து 9வது லாஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னாக்கா 7 நாட்களுக்குள் நகையை திரும்பி கொடுக்க வேண்டும். தாமதமானால் தினமும் 5000 செலுத்த உத்தரவு கொடுத்துருக்காங்க. அபராதமாக ஒவ்வொரு நாளைக்கும் 5000 ரூபா செலுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரிசர்வ் பேங்க்கு. இது 7 நாள். இப்போ கடன் மீட்கிறாங்க. கடன் மீட்டு அவங்க நகையை 7 நாட்களுக்குள்ளே அவங்க கிட்ட கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா ஒவ்வொரு நாளைக்கும் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. இந்த 9 ரூல் புதிய கட்டுப்பாடுகள் பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நகை கடனுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.